சிநேகிதம்னா எப்படி ஒரு இப்போ இந்த வயசில் வர சிநேகிதமெல்லாம் அதெல்லாம் இருக்குதுங்க. காசு பணத்தை வச்சு, ஒரு பழக்க வழக்கத்தை வச்சு, நீ நல்லா பிழைக்கிற, நான் நல்லா பிழைக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு ஒரு சிநேகிதம் இப்போ இந்த வயசுக்கு வர்றது. ஆனால் நம்மளை அறியாத வயசில் அப்போ வருது பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்டு, உண்மையான ஒரு நட்புங்கிறது. அப்படி என் வாழ்க்கையிலேயே நடந்திருக்குதுங்க. அதை தான் இப்போ உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சொல்கிறதெல்லாம் வெறும் கதைன்னு நினச்சிக்காதீங்க. குப்பாயமாக சொல்கிறது, ஒரு புக்கு இருந்து படிச்சுக்க சொல்லுது, இல்லை கற்பனை பண்ணி சொல்லுது அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. உண்மையிலுமே நான் உங்களுக்காக ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறேன். நீங்களும் அதை கேட்டுக்கோங்க. அதாவது நீங்கள் பலன் அடைஞ்சால் அதில் ஒரு நன்மை எனக்கு. நீங்கள் என் சேனலில் பார்த்தீங்கன்னா எனக்கு அது ஒரு சந்தோஷம். அதுக்காக தான் அதாவது வாழ்க்கையில் நடக்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு வயசு ஒரு 11 வயசு இருக்குங்க. அப்போது நாங்கள் அந்த அந்த என் ஃப்ரெண்டு பேர் சுசீலா. நாங்கள் 2 பேரும் அவ்வளோ ஒரு அந்யோன்யமாக இருப்போங்க. அவ்வளோ ஒரு 2 பேரும் பாவாடை தாவணி போட்டாலும் கூட 2 பேரும் ஒரே கலரில் தான் போடுங்க. அப்படியெல்லாம் இருப்போம். நாங்கள் அப்போ தான் இந்த கற்றுக்கிட்டது, இந்த பாட்டு, இந்த வயலில் ஒப்பாரி பாட்டு, இந்த கும்மி பாட்டு, இதெல்லாம் அப்போ தான் நாங்கள் கற்றுக்கிட்டது. நாங்கள் ஒரு இடத்துல உட்கார்ந்தோம்னா அவ்வளோ ஒரு ஜாலியாக 2 பேரும் நாங்கள் பேசிக்குவோம். அவ்வளோ ஒரு அற்புதமாக இருப்போம். 2 பேரும் எங்களை பார்த்து எப்படி இருக்கிறாளுன்னு பாருங்க கூட பார்க்குறவங்க பொறாமப்படுவாங்க. அப்படியெல்லாம் நாங்கள் இருந்தோம். அப்படி இருந்த காலத்தில் ஒரு காலகட்டம், அதாவதுங்க அவங்களுக்கு கொஞ்சம் குடும்ப கஷ்டம். அதனால அவங்களும் கொஞ்சம் அந்த ஊரை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. நாங்களுமே அந்த ஊரை விட்டு வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்போ நானுமே பிரிஞ்சு வந்துட்டேன், அவங்களுமே பிரிஞ்சு போயிட்டாங்க. அப்போ அந்த பிரிஞ்சு போன காலத்தில் உண்மையிலுமே அப்போ தாங்க மனசு ரொம்ப வருத்தப்பட்டுது. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி பிரிந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோ, நாம் பறந்து செல்கின்றோ அப்படின்ன மாதிரிங்க. அந்த பாட்டு பாடின மாதிரி அவ்வளோ ஒரு மனம் பிரியாத நாங்கள் பிரிஞ்சு வந்தோம். ஒரு சில காலத்தில் எத்தனை வயசு, எனக்கு ஒரு 40 வயசு இருக்குது, அவளுக்கு 2 பேர்த்துக்கு ஒரு வயசு இருக்குல்ல. ஆனால் இருந்தாலும் யாரோ ஒருத்தர் பண்ணது இருக்கலாம், அதை நாங்கள் தெரிஞ்சுக்கல. அப்புறம் அந்த வயசில் தாங்க மீண்டும் 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம். ஒன்று சேர்ந்த காலத்தில் அவங்க ஒரு எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கிறா ஒரு பெரிய காரியத்துக்காக. அப்போ பார்த்துட்டு அவளுக நாளுக வீட்டுக்கு இத்தனை வருஷமாக, ஏன்னா போனெல்லாம் பிள்ளைகளுங்க போன இருந்தாலும் அவன் எங்கே இருக்கிறா, நான் எங்கே இருக்கிறான்னு கூட தெரியாது. அப்படியெல்லாம் உட்காந்துக்கிட்டு அழுவழுன்னு அழுதுங்க. 2 பேரும் எப்படிடி நீ என்னை மறந்துட்டு இருந்த, நான் எப்படி உன்னை மறந்துட்டு இருந்தேன்னு அப்படியெல்லாம் அழுது. எங்கள் பிள்ளைங்களும் கூட என்னம்மா 2 பேரும் என்ன நியாயம் பேசுகிறீங்க, என்னாந்தினி இப்படி அழுகுறீங்க 2 பேர் அப்படின்னு எங்கள் பையனெல்லாம் கூட கிண்டல் பண்ணேன். இதெல்லாம் எத்தனை வருஷத்து பழக்க வழக்கம் அப்படின்னு சொல்லி. அப்போ அதாவது உண்மையான நட்புனா எப்படிங்கன்னா, இப்போ நான் ஒன்று சொன்னால் அதை அதை சொல்லியிருப்பாளா, அவள் சொல்லியிருக்க மாட்டா அப்படின்னு இருக்காளுங்க. அவளா சொன்னால் இருக்காது, நம்ப முடியவில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவள் அது சொல்லியிருந்தாலும் கூட அவள் நம்ம சிநேகிதர் எப்படி நம்மளை பற்றி ஒரு குறை சொல்லியிருப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொன்னாலும் கூட அதை ஏற்கக்கூடாதுங்க. அது உண்மையான நட்புக்கு அடையாளமே கிடையாது. நாம் உண்மையாக ஒரு அன்பாக ஆதரவாக இருக்கிறவங்க, ஒரு பாசமாக இருக்கிறவங்க, அக்கா தங்கச்சிங்களை கூட மீறினதுங்க இந்த பாசம். அதாவது அக்கா தங்கச்சி பாசங்கிறது ஒருத்தர் வயிற்றுல ஒருத்தர் பிறக்கிறோம், ஒன்றோட ஒன்றா வாழ்கிறோம், அது வேற வர்ற நட்பு. ஆனால் இது எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நாம் ஒரு ஃப்ரெண்டாக இருக்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான நட்பு. அந்த உணர்வுக்கு எப்பவுமே மதிப்பு கொடுக்கணுங்க. உங்களுக்குமே குப்பாயம்மா சொன்னதுனால உங்களுக்குமே இந்த பழைய கால ஞாபகமெல்லாம் வருதா?
வந்தால் உண்மையிலுமே நீங்கள் கூப்பிட்டு உங்கள் ஃப்ரெண்டுங்கிட்ட பேசுங்க, சந்தோஷப்படுங்க. அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு அவங்க ஃபோன் நம்பரை கேட்டு வைங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு விசாரிங்க. அதாவதுங்க இப்போத்த சிநேகிதமெல்லாம், இப்போ இந்த 40 வயசில் வர்ற சிநேகிதமெல்லாம், அவள் காசோடு நல்லா இருக்கிறா, அவள் கெத்த காட்டுறா, இவ காசு ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறா, அவகிட்ட நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறது தாங்க இப்போ சிநேகிதம் வருது. ஆனால் அப்போல்லாம் அறியா பருவத்தில் வருது பார்த்தீங்களா, அதுதாங்க உண்மையான நட்பு. அந்த நட்புக்கு எப்பவுமே இடம் கொடுக்கணுங்க. உணர்வு அதுதான் உண்மையான பாசம். சிநேகிதங்கிறது எனக்குங்க, நானும் பார்த்துட்டுங்க, என்னோடய வயசுக்கு, எனக்கு இப்போ 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. எனக்கு யாருமே சிநேகிதம்னா அவளுக்காக எனக்கு ஒத்தே வர்றது இல்லைங்க. அவங்களுக்கு என்னை பார்த்தா குப்பாயமாக பந்தா பண்ணுறா, கௌரி கறி அப்படின்னு தோணுமா அப்படி இருக்குது. உங்களுக்கு என்ன எப்படி தோணுதோ தெரியல. ஆனால் நான் உண்மையிலுமே அப்படியெல்லாம் இல்லைங்க. மனசில் பட்டுச்சுன்னா பேசுவேன், பிடிச்சதுன்னா, அதாவது உங்களை பற்றி கொஞ்சம் ஒரு தவறான எண்ணம் வந்ததுன்னா பேச்சை கட் பண்ணிக்குவேன். சரி அதுவே கொஞ்சம் நல்லா இருக்குதுன்னா நான் பேசுவேன். இதுதாங்க என்னோட பாலிசி. ஆனால் இதே எங்கூட